சட்டையை போடுவாங்க, இது ரப்பர் பொம்மை. இதை எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கிடலாம். அந்த இல்ல மாதிரி நீங்க இப்போ விஜய் அவர்களை வெறும் பொம்மைன்னு சொல்றீங்க. எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே டிவிகே அப்படின்ற ஒரு சாயம் வந்து பூசப்பட்டதோ அதே போல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லா செய்தி சேனல்களும் வந்து விஜய் அவர்கள் வந்து அதிக வாக்கெடுத்தா டிஎம்கேக்கு வந்து பின்னடைவு, ஸோ இந்த மாதிரியான இது மறுபடியுமே வந்து இந்த டிஎம்கே டிவிகே அப்படின்ற ஒரு சாயம் தானே வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. நீங்க அதாவது வந்து சில மணல் மாஃபியாக்கள், சில கோரி மாஃபியாக்கள் ஆந்திராவில் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஆளுக்கு வந்து ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, முதல் மாநாட்டுக்கே அவங்க 200 கோடி 250 கோடி அவன் ஆந்திராக்காரன் தான் செலவு பண்ணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் பணமும் செலவு பண்ணான். யார்? நம்ம யாதவ் அர்ஜுன். அவனுங்களும் செலவு பண்ணான். இவன் கையில இருந்து 10 பைசா இதுவரை செலவு பண்ணலை. புரியுதுங்களா? இது செலவு பண்ணவே இல்லை. அப்படி செலவு பண்ணியிருந்தா இப்போ இறந்து போனாங்கல்ல குழந்தைகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு 20 லட்சம் ரூபாய் போட்டார்ல, இப்போ அந்த பணம்லாம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணும் இல்லை, இவருடைய இதில் காட்டல இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? தெரியுதா? இவருக்கு எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பறிச்சு கட்சி சார்பா அவங்க கொடுத்தாங்க. கட்சி சார்பா கொடுக்கறதுக்கு எங்கடா அதுக்குள்ள காசு வந்துச்சு? போஸ்டிங்ஸ் போடுறவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 25 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம்னு பெருசாக பூமை காட்டி இவனுக்கு தான் மாநாடு போட்டதானுங்கள. மாநாடு போடையில எல்லாம் இவனுக்கு வந்து மன்றம் தான் இருந்துச்சு. முதல் மாநாடப்போ மன்றங்கள் தான் இருந்துச்சு. முதல் மாநாடு நேரத்தில் வந்து அப்போ எல்லாம் வந்து கட்சி தொண்டர்களும் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் தான் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, சினிமாவுக்களுக்கு வந்து ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு சில ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கு கூட அரசியலுக்கும் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு சில பேர் இருக்காங்க. அப்போ திமுகவும் அப்படிதான் கூட்டிகிட்டு எல்லாமே அரசியலுக்கு வந்து ஆட்கள் சேர்த்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாஃப் காட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. புரியுதா? இவர் முதல் மாநாட்டுக்கே என்ன பண்ணார்னா, ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் சினிமா ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள உக்காத்தி வச்சு தான் ஒரு பெரிய இவருக்கு ஏதோ பெரிய மாஸ் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணாங்க.